ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் பக்கம்லாம் இப்படி தான் வத்த குழம்பு வைப்போம். எப்படின்னா கொத்தரங்காய் வத்தல், வத்தல் இதெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்கக்குள்ள டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் வத்த குழம்பு வைப்போம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மண்சட்டியில் நல்லா சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து பொரிச்சதுக்கப்புறம் இது கூட மணத்தக்காளி வத்தல் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொத்தரவத்தலையும் மாவத்தலையும் ஒரு 1/2 hour முடி சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா குழம்பு சீக்கிரம் சுண்டிடும். அதனால தான் ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து இடிச்சிட்டு அதுக்கு ஒரு பூண்டு சேர்த்து இடிச்சிக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து இடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தான் இடிக்கணும். இது கூட குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரும். இப்போ உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.